Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்ல ப்ரோக்கோலி எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த ப்ரோக்கோலி பாத்தீங்கன்னா அதுல அவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. blood pressure கம்மி பண்ணுது, ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, புற்றுநோய்க்கு காரணமான செல்களை அழிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ரோக்கோலி சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. முக்கியமா நினைவு திறனை அதிகப்படுத்தும்னு டாக்டர்கள் சொல்றாங்க. அப்படி பார்த்தா இதை நான் தான் அதிகமா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பட் இதை எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் நம்ம சேலடாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் இதோட பயன் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். ஆனால் எப்போவுமே அதே மாதிரி சாப்பிட்டாலும் பசங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால் நம்ம இது மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது இதோட சத்து ஏதோ முழுசாக கிடைக்கலனாலும் முக்கால்வாசி கிடைக்குதுன்னு மனசை தேர்த்திக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியதான். இந்த ப்ரோக்கோலியும் கேபேஜ் காலிஃப்ளவர் மாதிரி அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். ஸோ நம்ம ப்ரோக்கோலி வாங்கிட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் எப்படி கட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரியே நம்ம அழகாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் மாதிரி தான் இதுலேயும் சின்ன சின்ன பூச்சிப்புழுலாம் இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணும்போது அதெல்லாம் இல்லாமல் பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட்டை காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு சின்ன சின்ன காம்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பு சாலட் வந்து பெரியவங்க சாப்பிட்ருவாங்க, ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து அதை அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் விரும்பி சாப்பிட்லாம். எப்போது ஒரு தடவை இது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ப்ரோக்கோலியும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லா ப்ரோக்கோலியும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸை வந்து அதிக பூச்சி பிடிக்குங்கிறதுனால மருந்து வந்து அதிகமாக தெளிப்பாங்க அதுக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நம்ம வாங்கினது மருந்து தெளித்து தான் இல்லை ஆர்கானிக்கான்னு நமக்கே தெரியாது. அதனால் எப்போவுமே நம்ம இதை வாங்கினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். என்ன தான் இதை 1க்கு 4 தடவை நம்ம கழுவி எடுத்தாலும் அதில் குட்டி குட்டி பூச்சிங்க வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரோக்கோலி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரோக்கோலி எல்லாம் முழுகிற மாதிரி அந்தளவுக்கு தண்ணியை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடுனா நல்லா கொதிக்கிற மாதிரி அந்தளவுக்கு நம்ம சூடு பண்ணிக்கணும். இப்போ அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா ப்ரோக்கோலியையும் அதில் போட்டுட்டு நல்லா உள்ளே அமுக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு வந்து 1 hour 2 hours கணக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ்வை. ஸோ அது அப்படியே ஈவினிங் செய்கிறதா இருந்தால் மதியம் கூட நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம். ஈவினிங் போல் அதை நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்காமல் அப்படியே பச்சையாக கழுவிட்டு செஞ்சோம்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது வேகாமல் நறுக்குன்னு அப்படியே பச்சையாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சில்லி மேக் பண்ணும்போது உள்ளே சாஃப்டாக வெந்து இருக்கும், வெளியிலையும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி புழு பூச்செல்லாம் அந்த சுடுதண்ணியிலே அது இறந்து போய் வெளியில் போயிடும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டால் எல்லா ப்ரோக்கோலியும் இந்த மாதிரி ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரோக்கோலியாக இருக்கட்டும் காலிஃப்ளவராக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் சகிச்சிக்க முடியாத அழுகின ஸ்மெல் வரும். ஆனால் ரெசிபி வந்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதிலே நம்ம அந்த சில்லி ப்ரோக்கோலிக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி ப்ரோக்கோலிக்கு தேவையான 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் தூள். தற்சமயம் சில்லி சிக்கன் 65 பவுடர் இல்லாதனால கைவசம் இருக்கிற கரம் மசாலாவை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். எது இல்லைனாலும் இருக்கிறத வச்சு நம்ம மேக் பண்ண வேண்டியதான். நம்ம இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். எந்த ரெசிபிக்குமே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு. அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் லெமன் எடுத்து இதில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு கலந்துக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபுல்லாக மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரோக்கோலியாக இருக்கட்டும் காலிஃப்ளவராக இருக்கட்டும் இல்லை சிக்கனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நானே மிக்ஸ் பண்ணி வைப்பேன். செஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு கலந்து போடுங்க. அப்போ தான் இந்த ப்ரோக்கோலியாக இருக்கட்டும் காலிஃப்ளவராக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் மசாலா உள்ளே நல்லா இறங்கி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் நான் இந்த மாதிரி மசாலாவை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மாவு கலந்துக்கிறது. இதுவும் சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ ப்ரோக்கோலி எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாவை எடுக்கணும். நான் வந்து 4 கரண்டி கார்ன்ஃப்ளவர், 2 கரண்டி மைதா, 1 கரண்டி பச்சரிசி பவுடர். இப்போ இதில் 1 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கணும். தயிர் எவ்வளோ சேர்க்கணுன்னா நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தள்ளன்னு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த பதம் வர வரைக்கும் நம்ம சேர்த்துக்கணும். தயிர் ரொம்ப சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
இதை உடனே போட்டு பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலையோ இல்லை மல்லித்தழையோ இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லா சுவையாக வாசனையாக இருக்கும். நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஞாபகம் வந்ததுனால இதை மேலால் தூவி வச்சுருக்கேன். நம்ம போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் அண்ணன் பொண்ணு கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தங்க வீட்டுக்கு வர்றதுனால அவங்களுக்காக செய்கிற ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் தான் இது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி தழையை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதை கையில் எடுத்து ஒன்று ஒன்றா அழகாக போட்டுடலாம். தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும், மேலேயும் க்ரன்ச்சியாக இருக்கும். எங்கள் அண்ணி என்ன செய்வாங்கன்னா வத்தல் பொரிச்சாலும் சரி, இந்த மாதிரி பஜ்ஜி இது மாதிரி வடை எது எடுத்தாலும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நைட்டு தோசை விடும்போது தோசை சுடுறதுக்கு முன்னாடி அந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் அவங்க தோசை விட்டுப்பாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டு போட்டாச்சு. இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ப்ராக்கலியும் போட்டு பொரித்து அழகாக எடுத்துக்கணும். இப்போ அண்ணன் பொண்ணோட கலீக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வர்ற கெஸ்ட்டுக்கு அழகாக நீட்டாக சர்வ் பண்ணல இல்லையா, அதனால் அவங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸும் ரெடி. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.